வீடு நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை சிட்டிக்குள்ள சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட ஒரு ப்ரீமியமான ஆரோவில் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. யூஸ்வலாக நாம் அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே அங்கே கிடைக்கிற அம்யூனிட்டிஸ் அண்ட் செக்யூரிட்டி தான். அந்த விதத்தில் இந்த ஆரோவில் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லா ஸ்டைல்லையே எலிவேஷன் வியூ பண்ணிங்கனாலே தெரியும் ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டுக்கும் எந்த விதமான வால் ஷேரிங்கும் இல்லாமல் பால்கனியோட 3 சைடுமே நல்ல வெண்டிலேஷன் மெயின்டைன் பண்ணியிருக்கிறதோட நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு ஃப்ளாட்டையுமே ப்ரீமியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டில்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்காக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் பார்க்கிங் ஸ்பாட்லேயுமே உங்களுக்கு இவி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் பிளே ஏரியா, ஜிம், லிஃப்ட், அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் 6 o'clock ஆனதுமே காரிடார் லைட்டிங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அண்ட் மார்னிங் 6 o'clock லைட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி லைட்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 1 kilowatt சோலார் பவரை இபி கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு மார்னிங் டைமில் யூஸ் பண்ணாத சோலார் பவர் கரண்ட்டாக உங்களுக்கு இபிக்கு போயிடும். அந்த எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணிக்கிறது மூலமாக உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லையும் நீங்கள் மிச்சப்படுத்திக்க முடியும். இங்கே 24/7 பவர் பேக்கப்பும் இருக்கிறதால காமன் லைட்டிங்ஸ், லிஃப்ட், மோட்டார் எல்லாமே நீங்கள் பவர் கட் டைம்லையுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் வாட்டரை மேனேஜ் பண்ணுறதுக்காக சீவேஜ் பிளான்ட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. தென் செக்யூரிட்டி வைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிசிடிவி சர்வேலன்ஸ் அண்ட் 24/7 செக்யூரிட்டி உங்களுக்கு என்ட்ரன்ஸில் அவைலபிளாக இருப்பாங்க. தென் இண்டிவிஜுவலாக ஒரு யூனிட்ஸ்லேயுமே வீடியோ டோர், ஃபோன் என்ட்ரி சிஸ்டமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆரோவில் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில்ட் ஃப்ளோர் தவிர்த்து 5 ஃப்ளோர்ஸாக ஒரு ஃப்ளோர்லேயும் 6 யூனிட்ஸ், அதுவும் 3 BHK அண்ட் 2 BHK யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே 3 BHK யூனிட்ஸ்ன்றது ஒரு 1270 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1370 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ரேஞ்சில் உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 BHK அப்படின்றது உங்களுக்கு ஸ்டடி ரூமோட சேர்ந்த 2 BHKவாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு டோட்டலாக ஒரு 1120 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்க யூனிக்கான அமெனிட்டிஸ். அது போக நம்ம ஃப்ளாட் சூஸ் பண்ணும்போது லொக்கேஷனுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையோட பிரைம் லொக்கேஷனில் ஒன்றான தாம்பரம், சேலையூரில் தான் இந்த ஆரோவில் அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல, அதாவது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்பைலேயே உங்களுக்கு ஜியான், SSM அண்ட் பாரத் ஸ்கூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அப்பார்ட்மெண்ட்டோட ஆப்போசிட்லேயே சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்னு அத்தியாவசிய தேவைகளுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே எல்லா பேங்க்ஸ் அண்ட் அதோட ATMஸையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கம்யூனிட்டில இருந்து ஒரு 25 மினிட்ஸ் டிரைவ் நீங்கள் ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாம். 15 மினிட்ஸில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே கீழாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைஸ் எடுத்துக்கிட்டாலும் கனெக்டிவிட்டி வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சேலையூர்ன்றது சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் லொக்கேஷன்னே சொல்லலாம். ஸோ சென்னையோட பிரைம் அண்ட் ப்ரீமியமான ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் தேடுறவங்களுக்கு இந்த ஆரோவில் அப்பார்ட்மெண்ட் ஏன் ஒரு ப்ரிஃபரபிளான சாய்ஸ் அப்படின்றதுக்கான ரீசன் எல்லாமே நம்ம பார்த்தோம். இனி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு யூனிட்ஸையும் எந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஒரு 3 BHK யூனிட்டை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட ஆரோவில் அப்பார்ட்மெண்ட். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்து 24/7 செக்யூரிட்டி சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டிக்குள்ளே காம் அண்ட் க்ரீனரி ஆம்பியன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதோட எலிவேஷனுமே மாடர்னாக கண்டெம்பரரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் வியூ பார்க்கும்போதே காமனான வால் ஷேரிங் இல்லாமல் பால்கனியோட நல்ல வெண்டிலேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்கிறத கிளியராக நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டில்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட் வித் இண்டிவிஜுவல் இவி சார்ஜிங் பாயிண்டோட கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஜிம் ரூம் செப்பரேட்டாகவும் லாபி ரூம் செப்பரேட்டாகவும் பிளான் பண்ணியிருக்கிறதோட எலக்ட்ரிசிட்டி ரூமும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. லாபியில இருந்து லிஃப்ட் ஆக்சஸ் அண்ட் ஸ்டேர்கேஸ் ஆக்சஸுமே கொடுத்துருக்கிறதோட ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் வெண்டிலேஷன் அண்ட் வெளிச்சத்துக்காக விண்டோஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டோட இண்டிவிஜுவல் ஃப்ளாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாட்ஸ்லேயுமே மெயின் டோருக்காக
டீக் வுட்ல ஃப்ரேம்ஸ் அண்ட் ஆப்பிரிக்கன் வேங்கை ஃபினிஷ்ல ஃபிளஷ் டோர் பிளான் பண்ணி அது கூடவே சேஃப்டி டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டெம்பரரி ஸ்டைல்ல கிரில் ஃபினிஷிங் வித் ஆன்டிக் ஹேண்டில்ஸோட கொடுத்து ஒரு லக்ஸரியான மெயின் டோர் என்ட்ரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இது 1350 ஸ்கொயர் ஃபீட்ல பிளான் பண்ணியிருக்கிற ஒரு 3 BHK ஃபிளாட். உள்ள என்ட்ரு ஆனதுமே பார்க்கறது 11/19 சைஸ்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் அண்ட் அதுக்கான பெயிண்டிங் அண்ட் ஃப்ளோரிங் சாய்ஸ்னு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் சூஸ் பண்ணியிருக்கிறதோட இன்டீரியர் ஒர்க் பிளான் பண்ணால் கூட சூட்டபிளாக இருக்கிற மாதிரி ஹாஃப் ஒயிட் காம்பினேஷனையே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் என்ட்ரி வால்லையே டிவி யூனிட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே UPVCல MS கிரில்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பனபிள் விண்டோவாக கொடுத்துருக்காங்க. வால்ஸ்க்காக வால்கேர் பட்டி வித் இன்டீரியர் எமர்ஷன் ஃபினிஷில் ஓவராலாகவே நீட் அண்ட் லக்ஸரியான அவுட்லுக் கொண்டு வந்திருக்காங்க. லிவிங்ல இருந்து காமனாக யூஸ் பண்ணிக்கிற விதமாக கில்டு ஃப்ரெஞ்ச் டோர் என்ட்ரியோட ஒரு காமன் பால்கனி 8/5 சைஸில் பிளான் பண்ணி ஃப்ளோரிங்காக 1/1 சைஸில் செராமிக் டைல்ஸ் அண்ட் சேஃப்டிக்காக கிளாஸ் வித் SS ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்ட் ரெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியால இருந்தே கிச்சனோட வியூ கவர் ஆகிற மாதிரி கிச்சனை ஒரு செமி ஓப்பன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் 10/7.5 அண்ட் இதுக்கு அட்டாச்சாகவே 10/3.5 சைஸில் சர்வீஸ் ஏரியாவையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்ஸ் கம்ப்ளீட்டாகவே 2 feet வித் அண்ட் 18 mm திக்னஸில் கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கவுண்டர்லேருந்து 2 feetக்கு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறதோட பாட்டம் ஏரியாவை மாடுலர் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வசதியாக ஃப்ரீ ஸ்பேஸாகவே விட்டுருக்காங்க. குக்கிங் கவுண்டருக்கு பேரலாகவே எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் கன்வீனியன்ட்டாக ஒரு யூட்டிலிட்டி கவுண்டரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கூடவே வைடான விண்டோவும் கொடுத்து ப்ராப்பரான வெண்டிலேஷன் அண்ட் வெளிச்சமும் கிச்சனுக்குள்ளே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் டிஷ் வாஷர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பேரலாகவே டபுள் ஃபாசட்டோட SSல ட்ரைன் போர்ட் சிங்க் அண்ட் பியூரிஃபையருக்கான ப்ரொவிஷனுமே பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஏரியா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி 5 feetக்கு வால் டைல்ஸ் லே பண்ணி லாஸ்ட் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா லிவிங் ஏரியாவுக்கு அட்டாச்சாகவே 11/8.5 சைஸில் டைனிங் ஏரியா பிளான் பண்ணி இங்கேருந்து பெட்ரூம்ஸ் அண்ட் காமன் டாய்லெட்கான ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்த் ஃபேஸிங் பார்த்த யூனிட். ஸோ டைனிங்ல இருந்து சின்ன பஃபர் ஸ்பேஸ் வழியாக நார்த் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூமையும் அண்ட் சவுத் வெஸ்ட்ல மாஸ்டர் பெட்ரூமையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வுட்ல ஃப்ரேம்ஸ் அண்ட் டோர்ஸ் எல்லாமே உடன் ஃபினிஷ்ல ஃப்ளஷ் டோராக கொடுத்துருக்காங்க. ரூம்குள்ள லைட்ஸ் இல்லாத போதும் நல்ல வெளிச்சம் அதோட காற்றோட்டமும் இருக்கிற மாதிரி அதிகமான விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பில்டின்னாவே வந்துடுற மாதிரி வார்ட்ரோப் அண்ட் லாஸ்ட் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸையும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தென் டோர் என்ட்ரி வால்ல டெடிகேட்டடாக டிவி யூனிட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட்கான டோரையும் பெட்ரூம் டோருக்கு சிமிலராகவே பிளான் பண்ணி 8/4 சைஸில் அட்டாச் டாய்லெட்டை ட்ரை அண்ட் வெட் ஏரியா செப்பரேஷனோட கொடுத்துருக்காங்க. லக்ஸரியான வால் மவுண்டட் கிளாசெட், வெண்டிலேஷனுக்கான விண்டோ, வாஷ் பேஷனோட ட்ரை ஏரியாவை செப்பரேட்டாகவும் ஹேண்ட் ஷவரிங் ஆப்ஷனோட வெட் ஏரியாவை செப்பரேட்டாகவும் பிளான் பண்ணி அப் டு 7 feetக்கு ப்ரீமியமான கிளேஸ்டு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறதோட ஃப்ளோரிங்காக ஆன்டி ஸ்கிட்டாக இருக்கிற மாதிரி 1/1 சைஸில் செராமிக் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்ல செகண்ட் பெட்ரூம் 12/10 சைஸ்ல ப்ரீவியஸ் பெட்ரூமோட லக்ஸரி ஃபினிஷிங்லேயே டிவி யூனிட் ப்ரொவிஷன், வெண்டிலேஷன் அண்ட் அட்டாச் டாய்லெட்டோடவே கொடுத்துருக்காங்க. அதோட 2 feet டெப்த் வர மாதிரி பில்டின்னாவே வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட்டாச் டாய்லெட்காக பார்த்தீங்கன்னா 9/4 சைஸில் ட்ரை அண்ட் வெட் ஏரியா செப்பரேஷனோட ப்ரீவியஸ் டாய்லெட் ஸ்டைல்லையே லக்ஸரியான ஃபினிஷிங் தான். சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே பிராண்டடாக சூஸ் பண்ணியிருக்கிறதோட டைல் செலெக்ஷனில் மட்டும் ப்ரீவியஸ் டாய்லெட்லேருந்து வேரியேஷன்ஸ் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான வெண்டிலேஷன் அண்ட் கைசருக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க.
தென் டைனிங் ஏரியாவுக்கு லெஃப்ட் சைடில் 3rd பெட்ரூம் 11/10 சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமையும் நல்ல வெண்டிலேஷன் அண்ட் வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியோட நீட் அண்ட் ப்ரீமியமான ஃபினிஷிங்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கு ரைட் சைடில் ஒரு வாஷ் பேஷன் யூனிட் அண்ட் இங்கே இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. 4/8 சைஸில் டாய்லெட் வித் ப்ரீமியமான லுக்லேயே அப் டு 7 ஃபீட்டுக்கு வால் டைல்ஸ், ஸ்லீக்கியான வால் மவுண்டட் கிளாசட், ஷவரிங் அண்ட் வாஷ் பேஷன்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டையுமே சிமிலர் ஃபினிஷிங்லேயே லக்ஸரி அண்ட் ப்ரீமியமாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டோட டெரேஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டாலும் ஹீட் டிரான்சிட் ஆகாத மாதிரி கம்ப்ளீட்டாகவே ஹீட் ரெசிஸ்டன்ட் கூலிங் டைல்ஸில் கவர் பண்ணி அதை ஒரு பார்ட்டி ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி லைட்டிங்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஷோவில் பார்த்தா ஆரோவில் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதோட லொக்கேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் சென்னையோட ப்ரைம் லொக்கேஷனான தாம்பரம் சேலையூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கிற யூனிக்கான அமெனிட்டிஸ் அண்ட் கமர்ஷியல் வேல்யூஸ்னாலேயே இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 80% ஆஃப் ஃபிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயாச்சு. லிமிட்டடான 3 BHK அண்ட் 2 BHK யூனிட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சேல்ஸுக்காக அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி சென்னையோட ப்ரைம் அண்ட் ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாகவே உங்களோட ஃப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தினா உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் பற்றின ரெகுலர் அப்டேட்ஸுக்கு நம்ம வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.